அவங்க வாழ்க்கையிலேயும் இந்த சமுதாயத்திலும் நாங்களும் ஒரு மனிதர்கள் அப்படின்ற அடிப்படையில் முன்னேறணுன்றது தான் தமிழக அரசோட எண்ணம். அதனால இங்கே நிறைய ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க, நிறைய பயிற்சிகள் கொடுக்க போகிறாங்க. பயிற்சிகள் மூலிமா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு, படிக்கக்கூடிய திருநங்கைகள் திருநம்பிகளை கல்லூரிகள்லேயோ பள்ளிகளையோ சேர்த்து படிக்க வைக்க போகிறோம். அந்த படிப்புக்கான உதவித்தொகையை வந்து தமிழக அரசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. சுயதொழில் செய்யறதுக்காக மானியமான லோன்கள் தராங்க. லோன் கொடுத்து அவங்க சுயதொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்காக நிறைய லோன் கொடுக்குறாங்க. ஆட்டோ ஓட்டுறதுக்கு பயிற்சி கொடுத்து ஆட்டோ வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த இடம் சுற்றி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. சுற்றி கேமரா மாட்டியிருக்காங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எதனாலும் நம்ம அங்கே போய்க்கலாம். அது இல்லாமல் மென்னுக்கு பார்த்தீங்கன்னா மேலேயும் உமனு கீழேயும் தனியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே வந்து தனியாக, ஒன்லி குக்கிங் மட்டும் தனியாக இருக்காங்க. ஸோ சேஃப்டியில் வந்து எந்த இஷ்யூம் இல்லை. 100% சேஃப்டியான ஒரு அட்மாஸ்பியர் தான் இப்போதைக்கு வந்து இங்கே இருக்காங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்குது, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு எப்படி நம்மளை வந்து ஒரு சப்போர்ட்டாக பண்ணணுமோ அது எல்லாமே சிஎம் சார் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரு உறுதுணையாக நம்மளுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. யாருமே இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் தாய் தகப்பே எங்களுக்கு இருந்து நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு முதலமைச்சர் ஐயா எங்கள் தாய் போல இருந்து எங்களை அரவணைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதுவும் வந்து சென்னையில் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறோம் போக்குவரத்துக்காக. ஆனால் ஐயா வந்து இந்த ஆட்சிக்கு வந்தபோது எங்களை திருநங்கைகள் வந்து மகளிரோட பேருந்தில் நீங்களும் மகளிராகவே பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலவச பயணம் எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதை தவிர்த்து மானிய வகையில் ஆட்டோக்கள் வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணி கொடுத்துருந்தாரு. சுயதொழிலாக நீங்கள் சுயமாகவே சம்பாதிச்சு நீங்கள் முன்னேறணும், ஏன்னா திருநங்கைகள் வந்து உழைச்சி சம்பாதிக்கணுன்றதுக்காக ஆட்டோவோட மானியத்தில் எங்களுக்கு வந்து ஆட்டோக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரு. இது போல் பல எங்களுக்கு பயணம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு.